பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானல்லாஹ். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமாகட்டமாக என வேண்டி நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டமாக என வேண்டி அல்லாஹுவை வணங்கி அவனுடைய மாளிகையில் அமர்ந்திருந்து அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்தை அறிந்து தெரிந்து எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்கிற ஆசை ஆர்வத்தோடு இவ்விடத்திலே ஒன்று குழுமி இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, ஆரம்பமாக எம் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனை தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் எம் ஒவ்வொருவரிடமும் காணப்படக்கூடிய தக்வாவினுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றும் எம்மை இவ்வுலக வாழ்விலும் சரி மறுவுலக வாழ்விலும் சரி ஈடேற்றமுடையவர்களாக வாழ வழியமைக்கும் என்பதை எம் அனைவருக்கும் ஞாபகப்படுத்தி கொண்டவனாக இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் தனிமையில் ஒரு மோமின் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை நான் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். காரணம் என்னவென்றால், நாம் எல்லோரும் மோமின்கள் தான், முஸ்லிம்கள் தான். முடியுமான வரைக்கும் எங்களுடைய ஈமானில் வீரியமும் இருக்கிறது, சில நேரங்களில் பலகீனத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாமியர்கள் என்கிற பெயரோடு தான் இருக்கிறோம். ஒரு சில நேரங்களில் இஸ்லாத்திற்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஒரு சில சந்தர்ப்பங்களில் நாம் கட்டுப்படாதவர்களாகவும் இருக்கிறோம். எங்களுடைய செயல்பாடுகளில் நிறைய நலவுகள் இருக்கிற பொழுது ஒரு சில தவறுகள் எங்களுடைய வாழ்க்கையையே திசை திருப்பிவிடக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு உள்ளாக்கிவிடும். அந்த நிலையை பயந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உண்மையான ஒரு முஃமின் தன்னுடைய தனிமையை எப்படி கழிக்கப் போகிறான், எப்படி இருப்பான் என்பது சம்பந்தமான ஒரு சில விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு நிறைந்த அல்லாஹினுடைய அடியார்களை, அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துகிறான். அடிக்கடி மனிதர்களுக்கு ஞாபகமூட்டுதல் என்பது பொதுவாக இரண்டு விடயங்களை மையப்படுத்தியதாக இருக்கும். ஒன்று, நல்ல விடயங்களை செயல்படுத்துவதன் மூலமாக கிடைக்கிற பிரயோசனங்களை அறிந்து புரிந்து அதற்காக வேண்டி தன்னுடைய வணக்கங்களை செய்தல். இரண்டாவது, பாவமான காரியங்களின் எச்சரிக்கைகளை பயந்து அதை விட்டும் தூரமாகி வாழ வேண்டும் என்கிற ஒரு பகுதி. இந்த இரண்டு வழியிலும் ஒரு மனிதனுக்கு உபதேசம் செய்யப்படுகிறது. இந்த உபதேசங்களை பற்றி அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லுகிறான்: இன்னமா துந்திரு மனித்தபஅ ذிக்ர வஹஷியர் ரஹ்மான பில் கைப். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எச்சரிக்கை செய்வதெல்லாம், நீங்கள் மக்களுக்கு இது பிழை, இது பாவம், இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற உபதேசம் செய்வதெல்லாம் யாருக்கு தெரியுமா? மனித்தபஅ ذிக்ர வஹஷியர் ரஹ்மான பில் கைப். அவர்கள் இரண்டு விடயங்களை செயல்படுத்துபவர்களாக இருப்பார்கள். ஒன்று, இந்த குர்ஆனிய உபதேசங்களை பின்பற்றுபவனாக இருப்பார்கள். ஒரு உபதேசம் இவ்விடத்தில் சொல்லப்படுதா, சொல்லப்படுற உபதேசங்களை தங்களுடைய காது கொண்டு கேட்டுவிட்டு மறைந்து சென்று விடாதவர்களாக, கேட்ட செய்தியை உள்ளத்தில் நிறுத்தி அவற்றை கொஞ்சம் சிந்தனையை கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவான். மனித்தபஅ ذிக்ர, சொல்லப்பட்ட உபதேசங்களை, இந்த குர்ஆனினுடைய உபதேசங்களை அவன் பின்பற்றுவான். வஹஷியர் ரஹ்மான பில் கைப், அவன் பின்பற்ற காரணம் என்னவென்றால், தனிமையான நேரத்தில் மறைவான நேரத்திலும் அல்லாஹ்வை அவன் பயப்படுகிறான்.
எந்த அளவுக்கு அவன் பயப்படுவான் என்று சொன்னால், என்னுடைய காரியத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லையானால் என்னுடைய நிலைமை என்னவாகும்? நான் செய்யும் இந்த காரியம் அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியம் தானா? இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிற வடிவத்தில் தான் நான் செய்திருக்கிறேனா என்கிற பல கேள்விகளை தன் உள்ளால் சுமந்தவனாகத்தான் அவனுடைய செயல்பாடுகள் இருக்கும். எனவே உபதேசம் என்பது இந்த இரண்டு விடயங்களை பின்பற்றுவோருக்கு பிரயோசனம் கொடுக்கும். சொல்லப்படுகிற உபதேசத்தை பின்பற்றுபவனும் தனிமையின் பொழுது அல்லாஹ்வை பயப்படுபவனாக இருந்தால் அவர்களுக்கு தான் உபதேசத்தில் குறிப்பாக எச்சரிக்கை செய்கிற விடயங்களில் பயம் வரும், அவர்களுடைய வாழ்க்கை மாறும் என்பதாக அல்லாஹு தாலா திருமறையில் சொல்லிவிட்டு சொல்கிறான். இப்படியானவர்களுக்கு ஃபபஷ்ஷிருஹு பிமக்ஃபிரத்தின் வ அஜ்ரின் கரீம். இப்படியான மக்களுக்கு நீங்கள் சுபசோபனம் கூறுங்கள். எப்படி தெரியுமா? பிமக்ஃபிரா, பாவ மன்னிப்பு உண்டு என்று நன்மாராயம் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் மனிதன் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் அவனுடைய ஒரு அதிகமாக மனிதன் தவறு செய்ய காரணம் அல்லாஹ் மன்னிப்பான் என்கிற ஒரு எண்ணம் தான். ஓமா இல்லையா? அல்லாஹ் மன்னிப்பானுங்கிற எண்ணம் இருக்க போய் தானே நாங்கள் அதிகமாக தவறு செய்கிறோம். அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்றிருந்தாக்க நிறைய பேர் தவறு செய்ய மாட்டோம். அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதை அறிந்ததனால்தான் அதிகமாக தவறு செய்கிறோம். அந்த தவறு செய்கிற பொழுது மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹினுடைய தண்டனையும் மிக கொடூரமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எங்களுடைய பார்வை ஒன்றோடு சுருங்கி போனதனால் நாங்கள் தவறுகளின் பக்கம் அதிகமாக சென்று கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி? இப்படியான எச்சரிக்கைகளை அல்லது உபதேசங்களை பின்பற்றி தனிமையில் பயந்து வாழ்பவனாக இருந்தால், மறைவிலும் அல்லாஹ்வை பயப்படுபவனாக இருந்தால் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு கண்ணியமான கூலிகள், மகத்தான கூலிகள் உண்டு என்றும் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா திருமறையிலே சூரா யாசினில் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். ஈமானிய சொந்தங்கள், அல்லாஹினுடைய அடியார்களே, அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் சொல்லுகிறார்கள், மறுமை நாளில் அல்லாஹு தஆலா எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்துவான். வெளிப்படுத்துகிற அந்த நேரத்தில் ஃபயகூனு ஸைனம் ஃபில் வுஜூஹி வ ஷைனன் ஃபீஹா, ஒரு சில முகங்கள் பிரகாசமானதாக அலங்காரமானதாக இருக்கும். அதே நேரத்தில் அவர்களுடைய முகங்கள் அருவருக்கத்தக்கதாக ஒரு களங்கம் நிறைந்ததாகவும் காணப்படும் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் ஏதாவது ஒரு விடயத்தில் மாட்டிக்கொள்கிறான், அல்லது ஒரு தவறிழைத்த மனிதன் அந்த தவறுகள் கண்டுபிடிக்கப்படுகிற பொழுது யாரென்று தெரியவில்லை, ஆனால் ஒரு தவறு செயல்படுத்தப்பட்டதற்கு விசாரணை செய்யப்படுகிறது என்று வையுங்களேன். இந்த நேரத்தில் தவறிழைத்தவன் தன்னை குற்றவாளி என காட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக அவனை நல்லவனாக அல்லது அழகான தோற்றத்தில் இருப்பதாகவே அடுத்தவர்கள் முன்னால் இருப்பான். அவனுடைய உள்ளத்தினுடைய வெளிப்பாடு முகங்கள் காட்டும். எப்படி தெரியுமா? மாட்டிருவேனோ, யாரும் கண்டிருப்பாங்களோ, என்ன நடக்குமோ, என்னென்ன விஷயங்களை கேட்பாங்களோ, நான் எப்படி சொல்ல போறேனோ என்ற ஒரு திடுக்கம் கலந்த பயம் அவனுடைய முகத்திலே காணப்படும். மறுமை நாளில் மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்படுகிற அந்த நேரத்தில் மனிதன் செய்து கொண்டிருந்த சகல காரியங்களும் வெளிப்படுத்தப்படும். அந்த நாளில் நன்மைகள் வெளிப்படுத்தப்படுமாக இருந்தால் பிழை கிடையாது, யாரும் பயப்பட போவது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நன்மைகளை பார்த்து அவர்களை அழைத்து அடுத்தவர்களுக்கு காட்டுவார்கள், வாருங்கள், ஹா உமுக்ராஉ கிதாபியா, என்னுடைய ஏட்டை பாருங்கள், வாசியுங்கள், நான் சொன்னேன் அல்லவா இப்படியான ஒரு நிலைமை உண்டு என்று, இதை பாருங்கள், இதற்காகத்தான் சொன்னேன் என்று இன்முகத்தோடு அவர்கள் சந்தோஷமாக அடுத்தவர்களுக்கு காண்பிப்பார்கள். ஆனால் பாவம் இழைத்தவன் அங்கே பாவங்கள் காண்பிக்கப்படுகிற பொழுது அவனுடைய முகம் கலக்கம் கொண்டு காணப்படும் என்கிற ஒரு செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று நாங்கள் பார்க்கலாம் இன்னும் ஒரு அஸர், ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு வந்திருக்கிற ஒரு செய்தி. அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிஸ்ததா மின்கும் மன் யகூன லஹு ஹப்உன், ஹெப்உன் அல்லது ஹபிஉன் என்று சொல்றது, யாராவது உங்களில் தனிமையில் ஒரு அமலை செய்ய முடியுமாக இருந்தால், மின் அமலின் சாலிஹின், நல்ல அமல்களை தனிமையில் செய்ய முடியுமாக இருந்தால், மறைவாக நல்ல அமல்கள் செய்ய முடியுமாக இருந்தால் ஃபல்யஃஅல், அதை தனிமையில் செய்து கொள்ளுங்கள் என்று ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அஸரை நாங்கள் பார்க்கலாம். காரணம் என்ன தெரியுமா?
பகிரங்கமாக செயல்படுத்தப்படக்கூடிய அமல்களுக்கும் இரகசியமாக ஒரு மனிதன் செய்கிற அமல்களுக்கும் இடையில் ஏராளமான வித்தியாசம் உண்டு. சில வேளைகளில் நாங்கள் இவ்விடத்திலே தொழுகைக்காக வருவது, பகல் நேரங்களிலே நோன்பு நோட்பது, இது போன்ற காரியங்களை உதாரணமாக எடுப்பதாக இருந்தால், எல்லோரும் பார்க்கிற பொழுது நான் தொழுகையாளிதான், எல்லோருடைய பார்வைக்கும் நான் நோன்பாளிதான். உண்மையில் நான் தொழுகையாளியா நோன்பாளியா என்பது எனக்கும் உங்களுக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு உண்மை. அதை படைத்த ரப்புக்கு தெரியும். நாம் மட்டுமே அறிந்த ஒன்றை அடுத்தவர்கள் அறிய முடியாத ஒரு நிலைமைதான் பகிரங்கமாக நாங்கள் செய்யக்கூடிய சகல காரியங்களும் இருக்கும். ஒரு ஈமானியன் பகிரங்கமாக செய்யும் காரியங்களிலும் இரகசியமாக செய்கிற காரியங்களிலும் ஒரு விடயத்தில் உறுதியாக இருப்பான். எது தெரியுமா? தன்னுடைய எண்ணம் சார்ந்த விடயம். நான் தனிமையில் இருக்கிற பொழுது அல்லது இரகசியமான நேரத்தில் என்னை படைத்த ரப்புக்கும் எனக்கும் இடையிலான தொடர்பாடல் எப்படி இருக்க போகிறது? நான் தொழப் போகிறேனா? பகிரங்கமாக எல்லோரோடும் சேர்ந்து நான் ஜமாஅத்தாக தொழுகிறேன். அந்த தொழுகையில் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான தொடர்பு எப்படி இருக்கிறது? நான் நோன்பு நோக்கிறேனா? பகல் காலங்களில் எல்லோர் பார்வைக்கும் நான் நோன்பாளிதான். என்னுடைய அந்தரங்கத்தில் நான் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எப்படி நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு கேள்வி எங்கள் ஒவ்வொருடமும் காணப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் பாருங்கள், அல்லாஹு தஆலா மறுமை நாளில் தொழுகையாளிகளுடைய தொழுகைகளை சுருட்டி வீசுகிறான். ஏன்? அவன் தான் தொழுகிறானே. தொழுத மனிதனின் தொழுகை எதற்காக சுருட்டி வீசப்பட வேண்டும்? அவன் தொழுகையில் அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் அறிந்தவன். நோன்பு நோட்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு நோட்கிறார்கள், வெறுமனே பசித்தும் தாகித்தும் இருப்பது. ஏன் சொன்னார்கள்? மக்கள் பார்வைக்கு பகிரங்கமாக அவன் நோன்பாளி, அவனுடைய உள்ளம் எப்படி அந்த நோன்பை நோற்றிருக்கிறது. அல்லாஹ்விற்காக வேண்டி நான் உண்ணாமல், அல்லாஹ்விற்காக வேண்டி நான் பருகாமல், அல்லாஹ்விற்காக என் மனோ இச்சைகளை தவிர்த்து வாழுகிறேன் என்கிற ஒரு உண்மையான உணர்வோடு தான் எங்களுடைய நோன்புகள் கலந்தனவா? அப்படி இல்லை என்றால் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்விற்கு தேவையில்லை என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தர காரணம் என்ன? ஈமானிய சொந்தங்களே, எனவே மனிதன் செய்யக்கூடிய ஒரு குறிப்பாக ஒரு முஃமின் செய்யக்கூடிய காரியங்கள் அவன் தனிமையில் இருக்கிற பொழுதும் பகிரங்கமாக இருக்கிற பொழுதும் அவனுடைய உள்ளம் சார்ந்த விடயங்களை, உள்ளத்தோடு இறைவனுக்கான தொடர்பை ஏற்படுத்துகிற அந்த சந்தர்ப்பங்களில் அவன் எந்த அளவுக்கு பேணுதலாக செயல்பட வேண்டும், செயல்படுவான் என்பதை நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறான். நாங்கள் எல்லோரும் இரவு வணக்கங்களில் ஈடுபடுகிறோம். இரவு வணக்கங்களில் ஈடுபடக்கூடிய எங்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன நாஷிஅத்தல் லைல் ஹிய அஷத்து வத்அன் வ அக்வமு கீலா. அல்லாஹ் சொல்லுகிறான் எப்படி? இன்ன நாஷிஅத்தல் லைல், இரவு நேரங்களில் எழுந்து வணங்குவதற்கிறதே, இந்த இரவு நேர வணக்கம் என்பது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹிய அஷத்து வத்அன், உள்ளத்தை தன்னுடைய செயல்பாடுகளோடு இணைக்க ஒருங்கிணைக்க வல்ல நேரமாகும். சரியான நேரம் இரவு வணக்கம். அல்லாஹ்வை நெருங்கி தொழுவதற்கான ஒரு நேரம், என்னுடைய உள்ளத்தை முழுமையாக அல்லாஹ்விற்கு அர்ப்பணிக்கிற ஒரு நேரமாக இருக்கும். பகிரங்கமாக தொழுகிற பொழுது நான் உள்ளத்தை வேறு திசையில் திருப்பி இருக்கலாம். ஆனால் தனிமையில் நான் தொழுகிற ஒரு தொழுகை இருக்கிறது என்று வையுங்களேன். அந்த நேரம் நான் யாருக்காக தொழுகிறேன்? யாரும் பார்க்கவில்லை, மக்கள் தூங்கலாம், மக்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் எழுந்து வணங்குகிறேன். யாருக்காக? யார் பார்க்கிறார்கள் என்பதற்காக. அந்த நேரத்தில் நான் செய்கிற என்னுடைய வணக்கம் என்னை படைத்த ரப்புடன் என்னுடைய நெருக்கத்தை அதிகரிக்கும் அல்லவா? என்னுடைய சிந்தனைகள் உலகம் சார்ந்த விடயங்களுக்கு பறந்து போய்விடாமல் படைத்த ரப்போடு சுருங்கி நிற்கும் அல்லவா? அல்லாஹ் சொல்லுகிறான், ஹிய அஷத்து வத்அன் வ அக்வமு கீலா, என்ன சொல்றோம் என்பதை உணர்ந்து திக்ருகள் செய்வதற்கான சரியான நேரம் அது என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஈமானிய சொந்தங்களே, ஒரு முஃமின் தன்னுடைய தனிமையான நேரத்தில் இறை வணக்கத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு கடமையையும் அதனுடைய பயனையும் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கலாம். அதுதான் உகந்த நேரம். அல்லாஹ்வை நெருங்கி வர, அவனை நம்பி அவனுக்காக வேண்டி எங்களுடைய செயல்பாடுகளை செய்ய, அல்லாஹ்வை உணர்வுபூர்வமாக திக்ருகள் செய்ய, அல்லாஹ்வை உணர்வுபூர்வமாக அழைக்க அது சரியான நேரம் என்று அல்லாஹ்வை சொல்லித் தருகிற இந்த திருமறை வசனங்கள் எனக்கும் உங்களுக்கும் மிக பெரும் பாடமாக இருக்கிறது.
இருக்க வேண்டும். ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அதே போன்று நாங்கள் பார்க்கலாம் இந்த இரவு வணக்கங்கள். இந்த இரவு வணக்கங்களில் இன்னும் ஒரு மிகப்பெரியதொரு பிரயோசனம் இருக்கிறது என்ன தெரியுமா? குறிப்பாக தனிமையில் செய்ய வேண்டிய காரியம், தனிமையில் செய்கிற பொழுது கிடைக்கிற ஒரு பிரயோசனம். அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். மனிதன் இந்த உலகத்தில் படுகிற சிரமங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் அவன் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். சுவர்க்கத்தையும் நாங்கள் எப்படி ஆசை வைக்கிறோம் தெரியுமா? மனிதன் தவறிழைப்பவன் தான் தவறுகளுக்கான தண்டனையை அனுபவித்ததன் பிறகு சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்கிற ஆசை எமக்கு கிடையாது. எம்மிடம் இருக்கிற ஒரு உயர்ந்தபட்ச ஆசை என்ன தெரியுமா? நரகத்தின் பக்கம் சென்று விடாமல் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்கிற ஆசைதான். நான் மனிதன், தவறிழைப்பவன் தான், பாவம் செய்பவன் தான், கடமைகளை மீறுபவன் தான். ஆனாலும் அல்லாஹ் என்னை மன்னித்து சுவர்க்கம் அனுப்ப வேண்டும், என்னை நரகத்தின் பக்கம் அனுப்பிவிடக் கூடாது என்று பயத்தோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தவறிழைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பாருங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கள். வ அத்இமுத் தஆம், ஏழைகளுக்கு உணவு கேட்பவர்களுக்கு உணவளியுங்கள். வஸிலுல் அர்ஹாம், உறவுகளை சேர்ந்து நடவுங்கள். வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம், மக்கள் தூங்கும் வேளையில் நீங்கள் தொழுகைக்காக வேண்டி தொழுகையில் நிலைநாட்டுங்கள். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, 4 காரியங்கள். ஒன்று, அறிந்தவர் அறியாதவர் என்கிற பாகுபாடின்றி உங்களுக்கு மத்தியில் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் அதிகமாக. இரண்டாவது, ஏழைகளுக்கு உணவளிப்பதில் நீங்கள் கஞ்சத்தனம் செய்ய வேண்டாம், உணவளியுங்கள். உணவளிக்கிற பொழுது அவர்களிடமிருந்து எந்த ஒரு பிரதியுபகாரத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. அப்படி எதிர்பார்ப்பவன் ஈமானியன் கிடையாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏழைகளுக்கான உணவளிக்கிறீர்கள். சில வேளைகளில் செல்வந்தர்கள் கூட அந்த உணவை பெறுவதற்கு தகுதியானவர்களாக மாறும் சந்தர்ப்பங்கள் ஏராளம் உண்டு. ஒரு பயணத்தில் தன்னுடைய நிலை அறியாமல் தடுமாறுகிற ஒரு செல்வந்தன், அவன் உணவு கேட்கிற பொழுது உணவு கொடுக்க வேண்டியது கடமை. யார் உணவு கேட்டாலும் அது ஏழை பணக்காரன் என்பதை தாண்டி உணவு தேவையுடைய ஒருவனுக்கு உணவளிக்க வேண்டியது கடமை. அது யாராக இருந்தாலும் சரி. எதை கொடுக்கிறோம் என்பதல்ல, கொடுப்பது மன திருப்தியோடு அல்லாஹ்வுக்கு பயந்து கொடுக்கிறோமா என்பதுதான் முக்கியம். உறவுகளை சேர்ந்து நடத்தல். உறவுகள் உன்னை தூற்றுகிற பொழுதும் ஏளனம் செய்கிற பொழுதும் உன்னை வெறுத்தொதுக்குகிற பொழுதும் நீ உறவுகளோடு சேர்ந்து நடந்தாக வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை இஸ்லாம் சொல்லுவதை பார்க்கலாம். ஒரு நபித்தோழர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் குடும்பத்தாரை நான் சேர்ந்து போகிறேன், அவர்கள் என்னை துண்டித்து வாழுகிறார்கள். நான் அவர்களோடு எவ்வளவுதான் நல்ல முறையில் நடந்தாலும் அவர்கள் எனக்கு அநியாயம் செய்வதையே செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த உறவுகளோடு நான் சேர்ந்து தான் போக வேண்டுமா என்று கேட்டபொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அவர்களோடு சேர்ந்து போகும் காலமெல்லாம் இப்படியே அவர்கள் செய்து கொண்டிருக்க நீ அவர்களை தாடிக்கொண்டே இருந்தால் அந்த காலமெல்லாம் அவர்கள் நரகத்தினுடைய சாம்பலை சுவைக்கிறார்கள் என்று அர்த்தம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நரகத்தினுடைய சாம்பலை சுவைக்க செய்கிறோம். இங்கே பாரபட்சம் வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய கடமை சேர்ந்து போவது. அவர்கள் வெறுத்தால் என்ன, வீசினால் என்ன, கணக்கெடுக்காமல் விட்டால் என்ன, உனது தேவை என்ன? சுவர்க்கம். உனது டார்கெட் சொர்க்கம். அந்த சொர்க்கத்திற்காக வேண்டி நீ செய்ய வேண்டியது குடும்பங்களை சேர்ந்து செல். மூன்றாவது, 4வது செய்தி, மக்கள் தூங்கும் வேளையில் நீ எழுந்து தொழ வேண்டும். மக்கள் தூங்குகிற வேளையில், உதாரணமாக நாம் எல்லோரும் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறோம்னு வைங்களேன், எல்லாருமே தூங்குற நேரம் எங்களுக்கும் தூக்கம் தான் வரும். ஏன்? எல்லாம் செய்கிற ஒரு செயலைத்தான் எங்களுக்கு செய்ய தோணும். ஒருத்தர் குர்ஆன் ஓதுகிறாரு, மற்ற எல்லாருமே கதைச்சிட்டு இருக்கிறாங்கண்டா அவரும் கொஞ்ச நேரம் குர்ஆனை மூடி வச்சுட்டு வந்து கதைப்போம்னு தான் தோணும். இது மனித இயல்பு. மக்கள் எல்லோரும் ஒரு விடயத்தை செய்கிற பொழுது நீ அல்லாஹ்வை நெருங்கி வருகிற வழியை எடுப்பாயாக இருந்தால் அது உன் ஈமானிய பலத்தை அதிகரிக்கிறது. உண்மையான முஃமின் செய்யக்கூடிய காரியம் அது. இன்னும் ஒரு செய்தியில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கூட்டம் பயணம் செல்கிறது. பயணம் செல்லுகிற கூட்டம் ஒரு இடத்திலே களைப்பிற்காக வேண்டி இறங்கி அவ்விடத்திலே தூங்க விரும்புகிறார்கள். பயணத்தினுடைய களைப்பு ஒரு மனிதனுக்கு தூக்கத்தை கொடுப்பது என்பது உண்மை, வாஸ்தவம்.
எல்லோருமே அப்படித்தான். ஒரு பயணம் ஒன்று போயிட்டு வந்தால் ரெஸ்ட் எடுக்கணும் என்று நினைக்கிற எல்லாரும் தூங்க வேண்டும் என்று தான் நினைக்கிறோம். அப்படி தூங்குகிற நேரத்தில் ஒரு மனிதர் எழும்புகிறார். எழுந்து எத்தமல்லகுடி, என்னை வணங்குவதற்காக வேண்டி எழுந்து நின்று அவர் என்னை வணங்குவதற்காக தயாராகிறார். வயத்லு ஆயாத்தி, என்னுடைய வசனங்களை ஓதுகிறார், திக்ருகள் செய்கிறார், என்னை நெருங்கி வர பார்க்கிறார். இப்படிப்பட்டவரை நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். அல்லாஹ் விரும்பக்கூடிய மனிதர்களில் ஒருவர் யார்? மக்கள் தூங்கும் நேரத்தில் அவன் எழுந்திருக்கிறான். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரு களைப்புல தூக்கம் வர்றது உண்மையா இருந்தாலும், யா அல்லாஹ், இப்படி பாதுகாப்பான முறையில் என்னுடைய பயணத்தை அமைக்க செய்த உனக்கே எல்லா புகழும் என்று அந்த நன்றியுணர்வோடு ஒரு 2 ரக்காத்துகளை தொழுவதற்கு ஒரு முஃமினால் மட்டுமே முடியும். பயணங்கள் நஃபிலான வணக்கங்களை என்றுமே கடமையாக்கியது கிடையாது. பயணங்களில் நஃபிலான வணக்கங்கள் கிடையாது. நஃபிலான வணக்கம் இல்லை என்று நிம்மதியாக தூங்கும் மக்களுக்கு மத்தியில் நான் நஃபிலான வணக்கம் இல்லாவிட்டாலும் என்னை பாதுகாப்பாக கரை சேர்த்த தரையிறக்கிய அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி ஓர் 2 ரக்காத்துகளை தொழுகிறேனே என்கிற உணர்வை எடுப்பவன் அல்லாஹ்வின் அடியான். அப்படிப்பட்ட அடியானை நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே தனிமையில் மக்கள் தூங்குகிற நேரத்தில், மக்கள் அலட்சியமாக இருக்கும் அந்த நேரங்களில் எல்லாம் நாம் அல்லாஹ்வுடனான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள அந்த தனிமையை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் கூலி என்ன தெரியுமா? தத்குலுல் ஜன்னத பிஸ்ஸலாம், நிம்மதியாக சொர்க்கம் செல்ல முடியும். நிம்மதியாக சொர்க்கம் செல்ல முடியும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, ஒரு முஃமின் அந்த சொர்க்கத்தை ஆசை வைப்பவனாக இருந்தால் தனிமையின் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் அவன் திட்டமிடுவான். அந்த தனிமையை நான் எப்படி பயன்படுத்தி பிரயோசனம் அடைய வேண்டும் என்பதை அவன் திட்டமிடுவான். மக்களினுடைய பொடுபோக்குகள் எனக்கு காரணம் அல்ல, நான் ரப்பை நெருங்குவதற்கு ஒரு சாதகமான விடயம் என்று எண்ணி அவன் அல்லாஹ்வை நெருங்குகிற வழியில் முயற்சிக்க கூடும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, ஒரு மனிதன், ஒரு முஃமினான மனிதன் தனிமையான நேரத்தில் இன்னும் என்ன செய்யலாம்? அல்லாஹ்வை பயந்து துஆ செய்கிற ஒரு சந்தர்ப்பத்தை அவன் ஏற்படுத்திக் கொள்ளலாம். தொழுகை நேரங்கள் முடிகிறது, அவ்விடத்தில் இருந்து பிரார்த்தனை புரிகிறோம். ஏதோ ஒரு காரணத்திற்காக நாங்கள் பிரார்த்தனை புரியலாம். சிலர் எம்மை பார்க்கலாம், சிலர் எம்மை பார்க்காமல் போகலாம். நானும் ஏதோ ஒரு தேவையின் நிமித்தம் அவசரமாக பிரார்த்தனை புரியலாம். ஆனால் இரவு நேரத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டி நான் எழுந்திருந்து ஒரு பிரார்த்தனை புரிய வேண்டும் என்றால் அதற்கு என்னுடைய தேவையும் என்னுடைய செயல்பாடும் அல்லாஹ்வுடனான தொடர்பைத்தான் அங்கே காட்டுகிறது. நான் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்பதை அடையாளப்படுத்துகிறது. என்னை படைத்த ரப்புக்காக என் தூக்கத்தை விட்டு எழுந்திருந்து ஒரு கணம் அல்லாஹ்வை எண்ணி பார்க்கிறேன். நான் என்னுடைய செயல்பாடுகளை நான் அல்லாஹ்விடம் ஒப்புவித்து பார்க்கிறேன். நான் செய்த காரியங்களில் இருக்கிற தவறுகளை உணர்ந்து பார்க்கிறேன். நான் செய்த நலவுகளை தீமைகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். என்னை படைத்த ரப்புக்கு நான் செய்த குறைகள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கிறேன். அப்படி பார்த்து எண்ணிக்கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு தருகிற அருள்மலைகளை நான் சிந்திக்க வேண்டும். ஈமானிய சொந்தங்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைத்தல் என்பது மிக பெரும் சிறப்பை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எந்த அளவுக்கு சிறப்பு தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அலா உனப்பிஉக்கும் பிகைரி அஅமாலிக்கும், நீங்கள் செய்யும் காரியங்களிலேயே சிறந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? சாதாரணமான விடயம் அல்ல. நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எந்த அளவுக்கு சிறந்ததென்றால் இந்த மலீகிக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் அது மிக மிக தூய்மையானது, பரிசுத்தமானது. தரஜாத்திக்கும், உங்களுடைய அந்தஸ்தில் அது உயர்வை தரக்கூடியது. தங்கம் வெள்ளியை செலவு செய்வதை விடவும் சிறந்த ஒன்றாக இருக்கும். ஈமானிய சொந்தங்களை யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் செய்கிற காரியங்கள்ல ஆக உயர்ந்த அந்தஸ்தை தரக்கூடியதாக, நம்ம செய்யறதுல அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சதாக பரிசுத்தமான ஒரு காரியம், அல்லாஹ்விடத்தில் என்னுடைய அந்தஸ்தை அதிகரிக்கக்கூடிய காரியம், நான் தங்கம் வெள்ளியை கொடுப்பது, மரண நேரத்தில் மனிதன் தப்புவதற்கு கேட்கிற அவகாசம் தர்மம் செய்து விட்டு வருகிறேன் என்று, அப்படி தர்மம் செய்வதை விட அதையும் தங்கம் வெள்ளியை கொடுப்பதை விட சிறந்த ஒரு காரியம். அது மட்டுமல்ல, யுத்த களங்களில் எதிரிகளை சந்தித்து எதிரிகளை நீங்கள் தாக்க, அவர்கள் உங்களை தாக்கி ஒருவரை ஒருவர் மாய்த்து கொள்ளுகிற அந்த தருணம், உயிர் நீத்து ஷஹீத் என்கிற ஒரு அந்தஸ்து,
அதைவிட சிறந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார். சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், சொல்லித்தாருங்கள். ஏன்? சுவர்க்கம் செல்லுவதற்குத்தான் அவர்களுடைய டார்கெட் இருந்தது. அவ்வளவு முக்கியமான காரியம் எது? அதை நான் செய்து விடுகிறோமே. இது சஹாபாக்களினுடைய ஒரு ஆவல். அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய காரியங்களை சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸிக்ருல்லாஹ், அல்லாஹ்வை எண்ணி பாருங்கள். நோயாளியாக இருக்கிற பொழுது அல்லாஹ் இந்த நோயை தருவதன் மூலமாக என்னுடைய பொறுமையை சோதிக்கிறான் என்று யோசித்து பாருங்களேன். செல்வத்தை தருகிற பொழுது, நான் கஷ்டத்தில் இருக்கிற பொழுது எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறான் என்றால், இந்த செல்வத்தில் எனக்கு தேவை இருக்கிற பொழுதும் நான் ஏழைகளையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்கிற உணர்வை என்னில் எடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தந்திருக்கலாம் அல்லவா என்று யோசித்து பாருங்களேன். ஒரு மனிதன் என்னை பற்றி தூற்றுகிறான், ஏசுகிறான், என்னை பற்றி கேவலமாக புரிந்து கொள்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ் இவனை மன்னிக்க வேண்டும், எனக்கு நன்மையை தருவதற்காக வேண்டி இன்னொருவரை சாட்டியிருக்கிறானே என்று அந்த இடத்தில் எண்ணி பாருங்களேன். ஒரு மனிதனுக்கு பள்ளி வாயிலுக்கு வர முடியாத கட்டத்தில் என்னை வர வைத்திருக்கிறானே, மக்கள் தூங்குகிற நேரத்தில் என்னை விழித்தரச் செய்திருக்கிறானே, நான் எல்லோரையும் போன்றிருக்கிற பொழுதும் நான் உலகத்தை ஆசை வைக்காமல் இறைவனுக்காக ஒரு நிமிடத்தை ஒதுக்கும் சந்தர்ப்பத்தை தந்தானே, இந்த தனிமையில் இருந்தும் அல்லாஹ்வை எண்ணுகிற ஒரு வாய்ப்பை தந்தானே, என்றாவது நாம் அல்லாஹ்வை எண்ணினால் அது போதுமானது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இப்படி திக்ருகள் செய்யுங்கள் என்பதல்ல. எங்களுடைய சிந்தனையில் படைத்தவன் ரப்பை எமக்கு தந்த அருள்களை எண்ணி ஒரு கணம் சிந்தித்தால் அதுவே போதுமானது அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதற்கு, எங்கள் ஈமான் பலமடைவதற்கு. அப்படிப்பட்ட ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். ஒரு உண்மையான ஈமானியன் தனிமையில் அவனுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்வதற்காக இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார், குர்ஆனிய வசனங்கள் உங்களுடைய காதுகளுக்கு எட்டுகிறது, மொழிபெயர்ப்புகள் தெரியவில்லை என்ற வையுங்களேன், பரவாயில்லை. அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்கள் எங்களுடைய காதுகளை எட்டுகிறது. ஒரு உண்மையான முஃமினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஇதா சமிஉ மா உன்ஸில இலர் ரசூல், ரசூலுக்கு நாங்கள் இறக்கிய வசனங்களை அவர்கள் கேட்டார்களாக இருந்தால், தரா அயுனுஹும் தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃபு மினல் ஹக், அதன் உண்மையை புரிந்ததால் அவர்களுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கும் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இந்த குர்ஆனில் எத்தனை வசனங்கள் நரகத்தை பற்றிய வசனங்களை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். நரகத்தில் இருக்கிற மோசமான காட்சிகளை எப்படி படம் பிடித்து காட்டுகிறான். சுவர்க்கத்தை பற்றி சொன்ன வசனங்கள், பாவிகளுக்கு கொடுக்கப்படும் தண்டனைகளை பற்றி சொன்ன வசனங்கள், மறுமை நிகழ்வுகளை சொன்ன வசனங்கள், மறுமைக்கு முன்னர் இந்த உலகத்தில் ஏற்படுகிற மாற்றங்களை சொன்ன வசனங்கள், மறுமையில் மனிதன் அங்கலாய்க்கிற அங்கலாய்ப்புகளை சொன்ன வசனங்கள், எத்தனையோ விடயங்களை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உண்மையை அறிந்தவனின் கண்கள் கண்ணீர் வடிக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறானே, இது யாரால் முடியும்? யாரால் முடியும்? ஈமானிய சொந்தங்களே, உண்மையாக அல்லாஹ்வை நேசிக்கும் ஒரு ஈமானியனால் மட்டுமே முடியும். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க அதை சொல்லி அழுபவன் அல்ல, அவன் தனிமையில் அதை எண்ணுகிற பொழுது அவன் கண்கள் கண்ணீர் வடிக்கும். ஈமானிய சொந்தங்களே, அடுத்தவன் நான் அழுவதை பார்க்க வேண்டும் என்று விரும்ப மாட்டான். என்னுடைய கண்களில் வரியும் கண்ணீரானது என்னை நரகத்தை விட்டும் தடுக்கும் ஆயுதம் என்று அவன் எண்ணிக்கொண்டே தனிமையில் அவனுடைய அழுகையை கூட அவன் யாரோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டான். தனிமையில் அவனுடைய அழுகையை பயன்படுத்த பார்ப்பான். இப்படி செய்பவனுக்கான கூலிதான் என்ன அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், தனிமையில் மறைவில் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களே, தன்னுடைய செயல்பாடுகளை எண்ணி அதற்கான கூலிகளை எண்ணி அல்லாஹ்வை பயந்து வாழுகிறார்களே, அப்படி பயந்து வாழுபவனுக்கு லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர், மன்னிப்பும் உண்டு மகத்தான கூலியும் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருவதை பார்க்கலாம். ஈமானிய சொந்தங்களே, தனிமையில் அல்லாஹ்வை பயந்தால், மறைவான வேளையில் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால், அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கிற உணர்வுடன் கூடிய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், உனக்கு மன்னிப்பை நான் தருகிறேன். ஏன்? நாம் தனிமையின் பொழுது அல்லாஹ்வை சிந்திக்கிறோம் என்றால் நாம் செய்கிற தவறுகளை உணர்கிறோம் என்று அர்த்தம். நாம் தனிமையை விரும்பாதவர்களாக, மார்க்க விடயத்தில் தனிமையை விரும்பாதவர்களாக இருந்தால் நாம் எம் தவறுகளை ஒத்துக்கொள்ளவில்லை என்று அர்த்தமாகிறது. ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அதே போன்று நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் தஆலா
மனிதர்களிடம் வெறுக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். திருமதியில் வருகிற செய்தி, உசாமத் பின் ஷரீக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. எப்படி? மா கரிஹல்லாஹு மின்க ஷைஅன் ஃபலா தஃஅல்ஹு இதா கலௌத். ஒரு அடியாரிடமிருந்து அல்லாஹ் வெறுக்கிற காரியம் என்ன தெரியுமா? என்ன காரியம் என்றால், அல்லாஹ் உன்னிடமிருந்து என்ன ஒரு காரியத்தை வெறுப்பதாக இருந்தாலும், எதுவெல்லாம் தடை என்று சொன்னானோ அதுவெல்லாம் அல்லாஹ் வெறுக்கும் காரியம்தான். குறிப்பாக லா தஃஅல், அதை செய்யக்கூடாது. இதா கலௌத், நீ தனிமையில் இருக்கிற பொழுது அதை செய்து விடாது. அல்லாஹ் உன்னிட்ட இருந்து வெறுக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை நீ தனிமையில் இருக்கிற பொழுது செய்யாதே என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்ப அல்லாஹ் பகிரங்கமாக செய்கிற ஒரு காரியத்தை விட தனிமையில் செய்கிற காரியத்திற்கு ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான்? அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் தெரியுமா? இந்த தனிமைக்கான கூலியை அல்லாஹ் இந்த அளவுக்கு தருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய சொல்லலாம். ஒரு முஃமின் தனிமையில் இருந்து அல்லாஹ்வை பயப்பட ஒரு முக்கியமான காரணத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. எப்படி? லா இலமன் அக்வாமன், எனக்கு ஒரு கூட்டத்தாரை தெரியும், நல்லா தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் தான். யஅதூன யௌமல் கியாமத்தி பிஹஸனாத், நன்மைகளோடு மறுமை நாளில் வருவார்கள். எப்படியான நன்மைகள்? நன்மைகள் என்றால் என்ன? நாம் தொழுத தொழுகைகள், எங்களுடைய இரவு வணக்கங்கள், நாம் ஓதிய குர்ஆன்கள், நாம் செய்த திக்ருகள், நாம் கேட்ட பாவ மன்னிப்புகள், நாம் அடுத்தவர்களுக்கு செய்த உதவிகள், இப்படி எந்தெந்த பட்டியல்கள் எல்லாம் நன்மைகளாக இருக்கின்றனவோ இவை எல்லாவற்றையும் சொல்லலாம். எல்லா நன்மைகளையும் சிறுக சிறுக சேர்த்து மறுமை நாளில் அம்சால் ஜிபாலின் திஹாமா, திஹாமா மலையளவுக்கு நன்மைகளோடு வருவான். சாதாரணமா இல்லை. ரசூலுல்லாஹ்வோட உம்மத்துல ஒரு கூட்டம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு நல்லா தெரியும் அவர்களை. அவங்க யார்? நன்மைகளை மலையளவு கொண்டு வரக்கூடிய ஒரு சமுதாயம். இப்படி நன்மைகளோடு வருவார்கள். ஆனால் ஃபயஜ்அலுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஹபாஅம் மன்சூரா, இந்த நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் அப்படியே தூசு துகள்களாக திருப்பி விடுகிறான். அப்படியே அந்த நன்மைகளை எல்லாம் வீணாக்கி விடுகிறான். என்ன நடந்தது? என்ன நடந்தது தெரியுமா? இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அப்படி என்றால் இப்படிப்பட்ட மக்களை நாம் நினைத்தும் பார்க்க கூடாது, நாங்கள் அறியாமல் கூட அவர்களோடு சேர்ந்திருந்து விடக்கூடாது யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ். அதனால் எங்களுக்கு இப்படிப்பட்டவர்கள் யார் என்பதை மிக தெளிவாக சொல்லித்தாருங்கள். சிஃப்ஹும் லனா வ ஜல்லிஹிம் லனா வ அல்லா நகூன மின்ஹும் வ லஹ்னு லா நஅலம், தெரியாம கூட அவங்களோட நாங்கள் போயிடக்கூடாது, தெளிவா சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். அவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் உங்களை போன்ற உங்களுடைய தோழர்கள் தான். ஆனால் உங்களை போன்று அவர்கள் இரவு வணக்கங்களை கழித்தவர்கள் தான். அவர்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? அவர்கள் தனிமையை நாடிவிட்டார்கள் என்றால், இதா ஹலோ, தனித்திருந்தால் அவர்கள் மஹாரிம் அல்லாஹின் தஹகுஹா, அல்லாஹ் தடுத்த காரியங்களை அவர்கள் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். பகிரங்கமாக நல்லவன் தான், ரகசியமாக யாரும் இல்லாத வேளையில் தனித்திருக்கிற பொழுது தனிமையின் நேரத்திலே அவன் பாவம் செய்பவனாக இருக்கிறான். ஹராமான காட்சிகளை பார்ப்பதாக இருக்கலாம், ஹராமான செயல்பாடுகளை செய்வதாக இருக்கலாம், ஹராமான திட்டமிடல்களை வகுப்பவனாக இருக்கலாம், ஹராமான காரியங்களில் மூழ்குபவனாக இருக்கலாம், ஹராத்தை தன் வாழ்க்கை தனிமையில் செயல்படுத்துபவனாக இருப்பான். எல்லோர் பார்வைக்கும் நல்லவன், ஆனால் அவனுடைய உள்ளத்திற்கு தெரிந்ததை அவன் கெட்டவன். அப்படிப்பட்ட ஒரு மோசமானவனாக இருப்பான். ஆனால் இவன் செய்கிற காரியங்களை வைத்து நன்மைகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். மறுமையில் மலையளவு நன்மையோடு தான் அவன் வரப்போகிறான். அவன் செய்த பிழை, தனிமையில் அவன் விட்ட இந்த தவறு அவனுடைய அனைத்து நன்மைகளையும் தூசாக மாற்றிவிடுவதற்கு காரணமாக அமைகிறது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, எனவே ஒரு முஃமின் கஷ்டப்பட்டு சேர்க்கிற இந்த நன்மைகளை வீணாக்கிவிட முயற்சிப்பானா? இல்லை. அப்படி இல்லை என்றால் நானும் நீங்களும் ஈமானியர்கள்.
நானும் நீங்களும் இஸ்லாமியர்கள். எங்களுடைய ஈமானில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், அதிகம் இருக்கலாம், குறைவு இருக்கலாம். எங்களுடைய ஈமான் பலமாகிற சந்தர்ப்பங்கள் உண்டு, பலவீனமாகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. பலவீனமான நேரங்களை பலமாக்கும் முயற்சியைத்தான் இந்த ரமதானுடைய மாதம் எனக்கும் உங்களுக்கும் தந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ரமதான் காலத்தில் மட்டுமே நாம் செய்கிற இந்த இரவு வணக்கங்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி ஒதுக்குகிற இந்த இரவு நேரங்கள், இதுவெல்லாம் எங்களுடைய தனிமையை சாதாரணமாக தருவதல்ல, இந்த தனிமையில் படைத்தவன் ரப்பை நெருங்குவதற்கான வழியை ஏற்படுத்தி தருகிறது. எனவே அப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பங்களை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் அமைத்து அல்லாஹ்வின் விருப்பத்திற்குரிய நல்லடியார்களாக மாறுகிற வாய்ப்பை யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்க இருக்கிறானோ அப்பேற்பட்ட கூட்டத்தில் என்னையும் உங்கள் அனைவரையும், என் குடும்பத்தாரையும் உங்கள் குடும்பத்தாரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.